அதிசயம், ஆனால் உண்மை. இப்படி ஒரு கண்காட்சியா? அதுவும் சென்னை குரோம்பேட்டையில் ஸ்ரீ விநாயகர் குழுமம் நடத்தும் இந்த கண்காட்சியின் 19வது ஆண்டு. இதை பற்றி நம்மளுக்கு பிற்பகுதியில் தெளிவாக கூறுகிறார் இதன் உரிமையாளர் திரு ஸ்ரீனிவாசன். திரு சீனிவாசன் கிட்டத்தட்ட 19 ஆண்டுகளாக இந்த கண்காட்சியை நடத்தி வருகிறார். பாருங்கள், மக்கள் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கில் வந்து பார்வையிட்டு செல்கிறார்கள். ஏன், இந்த மாநிலத்தின் கவர்னர் திரு ஆர்.என். ரவி அவர்கள் இந்த கண்காட்சிக்கு வந்து பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்திருக்கிறார். அதை பற்றி பிற்பகுதியில் பார்ப்போம். இதோ வாருங்கள், கண்காட்சிக்கு செல்லும் குடும்பத்தினர். இங்கு ஏராளமான விநாயகர். 1 500 1000 2000 இல்லை 10,000 இல்லை 20,000 கிட்டத்தட்ட 25,000 விநாயகர்கள். 3 அடியிலிருந்து 25 அடி வரை. பைக்கில் செய்யும் விநாயகர், ரோலிங் செய்யும் விநாயகர், ஏன் சபரிமலை செல்லும் விநாயகர், ஏன் மலைக்கோட்டை திருச்சிக்கு செல்லும் விநாயகர், இப்படி ஒவ்வொரு விதமாக விநாயகர். ராட்டன விநாயகர், ஏன் சிப்புக்குள் முத்து விநாயகர். இதோ பாருங்கள், விநாயகர் ராக்கெட் விழுகிறார். இது ராக்கெட் விநாயகர். இதோ பாருங்கள், சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் விநாயகர். இப்படி தங்கம், வெள்ளி, பவளம், இப்படி பலவிதமான உலக கலவையில் செய்யப்பட்ட விநாயகர்களும் ஏராளம் உண்டு. இன்று முதல், அதாவது 27ஆம் தேதி முதல் வருகின்ற 7/9/2025 ஆண்டு வருடம் கிட்டத்தட்ட 12 நாட்கள் காலை 9 மணி முதல் இந்த கண்காட்சி செயல்படும். விநாயக பக்தர்கள் இந்த கண்காட்சியில் வந்து பார்த்து விநாயகப் பெருமான் அருள் பெறுக. ஸ்ரீ சீனிவாசன் ஸ்ரீ விநாயகர் குழுமத்தைச் சேர்ந்தவர். இவர் ஆண்டுதோறும் பாருங்கள், தலையாட்டும் மெத்தளம் மத்தளம் போட்டும் விநாயகர். இப்படி ஒரு அதிசயத்தக்க விநாயகர் கண்காட்சி. அனுமதி இலவசம், எந்த விதமான கட்டணமும் கிடையாது. ஆண்டுதோறும் இப்படி ஏராளமான விநாயகர்களை வைத்து கண்காட்சி நடத்துகிறார் திரு சீனிவாசன், ஸ்ரீ விநாயகர் குழுமத்தைச் சேர்ந்தவர். இவர் வாருங்கள், அப்படி ஒரு பக்தி விநாயகர் மீது. எல்லோரும் சிப்புக்குள் முத்து பார்த்திருப்பீர்கள். இங்கே வாருங்கள், சிப்புக்குள் விநாயகர் இருக்கிறார். இது பட்டனை தட்டினால் விநாயகர் வெளியே வருவார். பாருங்கள், எப்படி சொகுசாக அமர்ந்து படுத்திருப்பது போல், சாய்ந்து படுத்திருப்பது போல் விநாயகர். விதவிதமான விநாயகர். மயில் மேல், தம்பி வேலனின் மயில் மேல் நமது கணேசர். இப்படி கணேசர். இதோ வாருங்கள், அடுக்கடுக்காக மின்சார விளக்குகள் எரிய இப்படி அடுக்கடுக்காக விநாயக பெருமான் கண்காட்சி. 3 அடி முதல் 25 அடி வரை. இப்படி பல வண்ண கலரில், பல சைஸுகளில் விநாயகர். இது கோயிலா அல்லது ஒரு கோயில் சுரங்கத்திற்குள் வந்துவிட்டோமா என்ற ஆச்சரியம். கீழ்த்தளத்தில் மட்டுமல்ல, இதோ வாருங்கள், ராட்டன விநாயகர். இவர் ராட்டனத்தில் சுற்றி வரும் விநாயகர். இப்படி ஒரு விநாயகரை எங்கு பார்த்திருப்பீர்கள்? அதிசயம்தான். இவ்வளவு ஒரு கலை நுணுக்கம், ஆர்வம், பக்தி, அதுவும் பொதுமக்கள் இலவசமாக தரிசனிக்க வேண்டும் என்று இவ்வளவு முயற்சி எடுத்திருக்கும் ஒருவரை நாம் எப்படி பாராட்டுவது? எல்லோரும் வாயார மனதார வாழ்த்திச் செல்கிறார்கள் திரு சீனிவாசனை. இதோ பாருங்கள், நர்த்தன விநாயகர். எப்படி கலர் பாருங்கள், பல வண்ண கலரில் நர்த்தன விநாயகர். பாருங்கள், அன்னத்தின் மீது விநாயக பெருமான். இங்க நீர்வீழ்ச்சி போல் தண்ணீர் விழுந்து கொண்டே இருக்கிறது. இப்படி ஒரு ஆச்சரியத்தக்க விநாயக பெருமான். இப்படி ஏராளமான விநாயகர். 1 2 சொல்வதற்கு 25,000க்கு மேற்பட்ட விநாயகர். இதோ பாருங்கள், ஏராளமான குழந்தைகளும் சிறுவர்களும் பெரியவர்களும் இந்த பகுதியில் வந்து இந்த விநாயகப் பெருமானை தரிசனம் செய்து கொண்டு செல்கிறார்கள். வருபவர்களுக்கு பிரசாதம், சர்க்கரை பொங்கல் இன்று. இப்படி ஒரு தாராள மனதுடன் எல்லோரும் விநாயகப் பெருமானின் அருள் பெற வேண்டும் என்று இன்று விநாயகர் சக்தி அன்று இந்த கண்காட்சியை
திறந்து இந்த கண்காட்சியை அமைச்சர் பெருமக்கள் வந்து துவக்கி வைத்து சென்றிருக்கிறார்கள். அமைச்சர் அன்பரசன் அவர்கள் வந்து இந்த கண்காட்சியை துவக்கி வைத்துள்ளார். ஏராளமான விஐபிகள் கவர்னர் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படியாப்பட்ட கிட்டத்தட்ட 19 ஆண்டுகளாக ஒருவர் இந்த விநாயகரை ஆரம்பத்தில் 100இல் ஆரம்பித்து இன்று 25,000 நிற்கிறது. 19 வருடம், 25 வருடங்களில் 1 லட்சம் விநாயகர் வைத்து விடுவார் போல இருக்கு. இடம் பத்துமா என்று பார்த்தால் மாடியிலும் வைத்திருக்கிறார். இங்கு வாருங்கள், ஊஞ்சலில் ஆடும் விநாயகர். இவர் ஊஞ்சலில் ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார். இப்படி ஏராளமான பல வண்ண டெக்னாலஜி. இங்கு வாருங்கள், விநாயகர் உலகத்தைத்தானே சுற்றுவார்கள். இதோ நானும் சுற்றுகிறேன் சொல்லி கோட் ஷூட் போட்ட விநாயகர். இந்த விநாயகர் கோட் ஷூட் அணிந்து இப்படி ஒரு சுற்று கொண்டிருக்கிறார். ரோடலில் சுற்றி உலகத்தை சுற்றி பார்க்கிறார் என் பெருமான் விநாயகப் பெருமான். கணேசமூர்த்தி கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலஸ்காரமச்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வரர் பாதபங்கஜம். இப்படி விக்னேஸ்வருடைய பாதபங்கஜத்தை ஒவ்வொருவரும் தரிசனம் செய்ய வேண்டுமா? வாருங்கள், இங்கு வாருங்கள். ஸ்ரீ விநாயகர் குழுமம் குரோம்பேட்டையில் ராதா நகரில் நம்பர் 22 அனுமார் கோயில் தெருவில் மெயின் ரோட்டிலே இருக்கிறது. சென்னை பின்கோட் 44. விநாயகர் சதுர்த்தி முடிந்துவிட்டது. பாருங்கள், வெள்ளை விநாயகப் பெருமான். இதோ வாருங்கள், சங்குக்குள் விநாயகப் பெருமான். இப்படி ஏராளமான விநாயகப் பெருமான். 25 அடி உயரத்தில் விநாயகப் பெருமான் காட்சியளிக்கிறார், உங்களை வரவேற்கிறார். அழகு பெற 9 நவகிரக விநாயகர். பாருங்கள், ராகு, கேது, சனி, இப்படி சூரியன் 9 நவகிரகம். சூரியன், திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது, இப்படி ஏகப்பட்ட விநாயகர்கள். ஏன் சபரிமலை செல்லும் விநாயகரும் உண்டு, திருச்சி மலைக்கோட்டை செல்லும் விநாயகரும். இதோ வாருங்கள், பைக்கில் செல்லும் விநாயகர். இதோ வாருங்கள், திருச்சி மலைக்கோட்டை விநாயகர். இப்படி விதவிதமான காமதேனு விநாயகப் பெருமான். இப்படி விதவிதமான விநாயகர். உள்ளே சென்று பார்க்கும் பொழுது நமக்கே ஆச்சரியமாயிருக்கிறது. எங்கிருந்து இவ்வளவு விநாயகரும், எப்படி ஒவ்வொரு விநாயகரும் ஒவ்வொரு வடிவமைப்பில் எங்கு இந்த விநாயகர்களை தேர்ந்தெடுத்தார்கள்? சில காலத்தில் செய்ய வேண்டிய வேலை கிடையாது. 10-15 வருடங்களாக இந்த முயற்சி நடந்து 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 வந்து இந்த அளவுக்கு மக்களுக்கு இன்று பெரும் வியப்பான ஒரு கண்காட்சியாக, அதுவும் இலவசம், அனுமதி இலவசம். நீங்கள் 12 நாட்கள் இந்த கண்காட்சி நடைபெறுகிறது. ஆதலால் 9 மணி காலை துவங்கி மாலை இரவு வரை இந்த கண்காட்சி. நீங்கள் குழந்தைகளுடன் சென்று பாருங்கள், வியப்பாக இருக்கும். ஏனென்றால் இது போன்ற அரிய கண்காட்சிகள், அதுவும் இலவசமாக. பாருங்கள், சபரிமலை விநாயகர், சபரிமலை மேலே விநாயகப் பெருமான். எப்படி ஒரு சிந்தனை, எப்படி ஒரு வடிவமைப்பு பாருங்கள். எல்லாம் இப்படி பல வண்ணத்தில், பல மெட்டீரியல்ஸ், தங்கம், வெள்ளி, பவளம், எப்படி பாருங்கள். இது மயிலில் விநாயகர் சாய்ந்து இருப்பது போல். ஐயன் விநாயகப் பெருமான், பிள்ளையார் பற்றி விநாயகா பாருங்கள். ஏனென்றால் நீங்கள் விநாயகரை ஒரே இடத்தில் இவ்வளவு விநாயகரை இவ்வளவு வடிவத்தில் கவர்னர் அவரை பாராட்டி, கடந்த வருடம் கவர்னருக்கு அவர் வழங்கிய விநாயகப் பெருமான், அருகில் அவரது புதல்வர். இப்படி ஏராளமான விநாயகப் பெருமானை நீங்கள் காணும் இடம். கவர்னர் முதல் பல்வேறு விஐபிகள் வருகிறார்கள். ராஜ்பவனிலிருந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்த்து பெஸ்டிவல் கவர்னர் அவர்கள். இது அங்கு இருக்கும் தோட்டம். இப்படி ஒரு எண்ணம், இப்படி ஒரு சிந்தனை ஒரு மனிதனுக்கு தோன்றுவது ஆச்சரியமே. இதோ அதை பற்றி கூறுகிறார். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த விநாயகர் கண்காட்சி நம்ம ராதாநகரில் அனுமார் கோவில் தெருவில் 27/8/2025 இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு ஆரம்பித்து 12 நாள் நடக்குது. இதில் 25,000 பிள்ளையார் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். விநாயகர்
விதவிதமான விநாயகர் 1/2 இன்ச்சு சைஸ்லேருந்து ஆரம்பித்து 10 அடி உயரம் வரைக்கும் உள்ள விநாயகர் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். இந்த விநாயகரை அனுமதி இலவசம், 12 நாள் நடக்கிறதுனால வந்து எல்லாரும் தரிசனம் பண்ணி எல்லா உள்ள இறைவன் விநாயகப் பெருமானுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். கவர்னர் வந்திருக்காரு, என்ன சொன்னாங்க? போன வருஷம் வந்து கவர்னர் வந்திருந்தாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த வருஷமும் விஐபிஸ் பிஜேபியிலேருந்து எம்பிஸ் கூப்பிட்ருக்கோம், பிஜேபி சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் கூப்பிட்ருக்கோம். வரணும், பிள்ளையார் அனுகிரகம் வரணும் சார். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள்.